Hello viewers, welcome to Madam Cook Salad. இன்னைக்கு நம்ம சீஸ் பன்னீர் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். பராட்டா செய்யறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா மாவு சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து நம்ம பராட்டா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பவுலில் 200 கிராம் துருவிய சீஸ் போட்டுக்கலாம். துருவிய ப்ரோசஸ்டு சீஸ் 1/2 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய குடைமிளகாய், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், गरम मसाला 1 टीस्पून, रेड चिल्ली सॉस 1 टीस्पून, टोमेटो सॉस 2 टीस्पून, இந்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி. எனக்கு கையில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். மாவு நம்மளுக்கு இப்போ 30 நிமிஷம் வரைக்கும் ஊறிருக்கு. இப்போ பராட்டா ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் அளவு மாவை உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த உருண்டையை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி மாவில் 2 பக்கம் தடவி எடுத்துக்கோங்க. இதை சப்பாத்தி செய்கிற மாதிரியே ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை சமமாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரோட ஸ்டஃபிங்கை உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதை நடுவில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த பராட்டாவோட ஓரத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். மாவை நல்லா சீல் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி 2 பக்கமும் கோதுமை மாவை தடவிக்கோங்க. நாம் சீல் பண்ண பக்கத்தை மணை மேலே வச்சு இந்த பராட்டாவை நிதானமாக தேய்க்க போகிறோம். கார்னர்ஸில் தேய்க்கும் போது
நிதானமாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒடிகிற சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக இந்த பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தவா சூடானதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேய்ச்ச பரோட்டாவை இந்த சூடான தவா மேலே போட போகிறோம். எப்போவுமே நீங்கள் பரோட்டா செய்யும்போது தவா சூடாக இருக்கணும். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் சுட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த பரோட்டா செய்யறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 பக்கமும் நம்மளுக்கு பரோட்டா நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதே ப்ரொசீஜரில் நம்ம எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பரோட்டா செய்யும்போது இந்த மாதிரி ஸ்டஃபிங் வெளியே வந்துடுச்சுன்னா கோதுமை மாவை இது மேலே கொஞ்சமாக தூவிக்கோங்க, சரியாயிடும். ரெண்டு பக்கமும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இந்த பரோட்டாவை குக் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அருமையாக வரும். வாங்க அடுத்து நம்ம இந்த பரோட்டாவோட சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ராய்த்தா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இதில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் தூவி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ராய்த்தா ரெடி. இப்போது குழந்தைங்களுக்கு இந்த பன்னீர் சீஸ் பரோட்டாவை அட்ராக்டிவாக எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். சுட பரோட்டா பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் அதில் பன்னீரை துருவிக்கோங்க, அதே மாதிரி சீஸையும் துருவிக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியோட ஸ்லைசஸை இது மேலே வச்சுட்டு பிஸா மாதிரியே 4 ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அவனில் 2 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டை பிளான் பண்ணுங்கள், பன்னீர் சீஸ் பரோட்டாவை வீட்டில் செஞ்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அசத்துங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நீங்கள் நம்ம வீடியோவை குயிக்காக பார்க்கலாம்.
நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் உங்களை புது ரெசிபியோட சந்திக்கும் வரை டேக் கேர் வியூவர்ஸ். பாய்.